இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சென்ற பகுதியிலே 4வது வசனத்தை நம்ம தியானித்தோம் இல்லையா? வெளிச்சத்திலிருந்து இருளை வெவ்வேறாக பிரித்தார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாள்ல 5வது வசனத்தை தியானிக்க போகிறோம். வாசிமா. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று. இருளுக்கு இரவு என்று சொல்லி ஆண்டவர் பெயரிடுகிறார். அந்த இருளை இரவாக ஆண்டவர் மாற்றினார். மனிதன் ஓய்வெடுக்கும் நேரமாக அந்த இருளை ஆண்டவர் மாற்றினார். நிறைய மனிதர்கள் இவ்வாறாக பேசுவதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓயாத உழைப்பு தான் எனக்கு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், 24 மணி நேரமும் ஓயாது உழைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுவாங்க. இதுதானே, ஓயாது நீங்க உழைக்க வேண்டாம்னு சொல்லி தான் ஆண்டவர் இருளை இரவாக்கி அதை மனிதன் ஓய்வெடுக்கும் நேரமாக மாற்றினார். அல்லேலூயா. அதனால கண்டிப்பாக மனிதர்கள் குறிப்பிட்ட நேரம் என்ன செய்யணும், ஓய்வெடுக்கணும். பகலை ஆள்வதற்கு ஒரு சுடரையும் இரவை ஆள்வதற்கு ஒரு சுடரையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, வானத்துல வச்சார். அப்படிதானே ஆகாய பிரிவுல. அப்போ இந்த பகல்ல ஆளக்கூடிய அந்த ஒரு சுடர் சூரியன் இல்லையா, அது பிரகாசமா ஒளி கொடுத்துட்டு இருக்கும். அந்த நேரம் நம்ம ஓய்வெடுக்க முடியாது. இரவு நேரத்துல மனிதன் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு டிம் லைட்டை மாட்டிருக்கிறாரு. என்ன டிம் லைட்டு? ஏமா இவ்வளவு சோகமா இருக்க? சந்திரன் டிம் லைட்டை மாட்டிருக்காரு. அப்போ கண்டிப்பாக குறிப்பிட்ட நேரம் மனிதன் ஓய்வெடுத்துதான் என்ன செய்யணும், மறுபடியுமாக தன்னுடைய வேலையை ஆரம்பிக்க வேண்டும். இது படைப்பின் அமைப்பே அப்படிதான். இதற்கு மாறாக நம்ம செயல்பட கூடாது. மனிதன் இந்த இருளான நேரத்துல, இந்த இருளின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது மனிதன் செயல்படக்கூடாது அப்படிங்கிறதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருந்திருக்கணும். பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். சென்ற பகுதியில நம்ம என்ன பார்த்தோம், அந்த இருளை பாவத்திற்கு ஒப்பிட்டு பார்த்தோம். அப்படித்தானே? அப்போ பாவத்திற்கு மரித்து அப்படின்னா, பாவம் செய்கின்ற சூழ்நிலை வரும் பொழுது ஒரு மரித்த தன்மையில நம்முடைய ஆவியோ ஆத்மாவோ நம்ம காணப்படணும். மரித்தவன் எப்படி கையை கால் அசைப்பானா? அசைக்க மாட்டான். அப்ப பாவம் செய்கிற சூழ்நிலை வரும்போது ஒரு செயலற்ற நிலை நமக்கு காணப்பட வேண்டும் என்பதற்காக பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்து நீதி செய்யும்படியாக சூழ்நிலை வரும்போது, ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழும்போது பிழைத்திருக்கிறவர்கள் போல் அவங்க அசைவாங்க, ஓடுவாங்க, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வாங்க. அப்படிதானே? பிழைத்திருக்கிறவர்கள் போல் நம்ம செயல்படணும். நீதிக்கு பல நேரம் நம்ம மாறாக செயல்படுறோம். அப்படிதானே? பாவத்திற்கு பிழைத்து நீதிக்கு மரித்து காணப்படுறோம் கிறிஸ்தவ பிள்ளைங்க கூட. அதனால அப்படி இராதபடி வாழ்க்கை ப்ராக்டிக்கலாகவும் அப்படிதான் நடக்குது. பகல் நேரங்களில் நல்லா தூங்குறது, இரவு நேரத்தில் விழித்திருக்கிறது. ஏஜலும் கூட தான் இல்லை. படிக்கும்போது நைட்டு படித்தாதான் மண்டையில் ஏறுறது, பகலில் படித்தா விடிய காலம் எழுந்திரிச்சு படித்தா மண்டையில் ஏற மாட்டேங்குது. அப்படிலாம் கிடையாது. மண்டையில் நம்ம ஏற்கனவே ஏற்றி வச்சுருக்குறோம். நைட்டு படித்தா தான் மண்டையில் ஏறணும் அப்படி கிடையாது. பயாலஜிக்கல் கிளாக், உயிரி கடிகாரம் நம்முடைய உடம்புல இருக்குது. நம்முடைய திசுக்கள் ஒவ்வொன்றிலையும் ஆண்டவர் உயிரி கடிகாரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு உறுப்பை வச்சிருக்கிறாரு. நம்மெல்லாம் கடிகாரத்துக்கு தான் செல்லு போடுவோம், ஒரு செல்லையே கிளாக் வச்சிருக்கிறாரு. எத்தனையோ கடிகாரங்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்குதான். அந்த கடிகாரத்தின் தன்மை என்ன அப்படின்னா, இதில் ஏற்கனவே நீ ஒரு வீடியோ போட்டிருக்கீல்ல, இதில் இந்த பயாலஜிக்கல் கிளாக், இந்த கடிகாரத்தின் உயிரி கடிகாரத்தின் தன்மை என்ன அப்படின்னா, மனிதனை அந்த பகல் நேரம் அந்த சூரிய ஒளி இருக்கும்போது தான் சுறுசுறுப்பாக வேலை செய்ய வைக்கும். அந்த சூரிய ஒளி மறைஞ்சு போனதுக்கப்புறம், சூரியன் மறைந்து போன பின், அந்த சூரிய ஒளி கிடைக்காம இருக்கும்போது, இருள் வந்ததுக்கப்புறம், இரவு வந்ததுக்கப்புறம் மனிதனால சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது. அந்த உயிரி கடிகாரத்தின் அந்த அமைப்பு அப்படி ஆண்டவரே அப்படி ஒரு அமைப்பை நம்முடைய சரீரத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு இல்லையா?
இவ்வளோ அருமையான ஆண்டவர் இல்லையா? அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். இரவு நேரங்களில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக வளர்ச்சிக்காக நீங்கள் அதிக நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க. அது வேறு காரியம் இல்லையா? உலக வேலைக்காக சில சகோதரிகள் அந்த நேரம் தான் போய் என்ன செய்வாங்க, துணி துவைக்க போவாங்க 7 மணிக்கு மேலே. சொந்த வேலையை செய்கிறது. சில வேலை இரவு நேரங்களில் செய்யும்படியான ஒரு வேலை இருக்கும். டாக்டர்ஸ், டிரான்ஸ்போர்ட்டில் உள்ளவங்க இல்லையா, அவங்களாம் இரவு நேரம் போய் நான் ஓய்வு எடுக்கணும் கண்டிப்பாக அப்படின்னா நிறைய நோயாளிகள் நிரந்தரமாக நோய் எடுத்துட வேண்டியதான். அப்படி இல்லை, அவங்களுக்கெல்லாம் நைட்டு டியூட்டி கொடுத்துருக்காங்க, அவங்க செய்யணும். அவங்க இப்போ மற்ற நேரங்களில் அவங்க அலாட் பண்ணியிருப்பாங்க, அப்படி தானே? அது ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் இல்லையா, அவங்கள விசேஷித்தவர்கள். மற்ற நபர்கள் சொந்த வேலையை செய்கிறது, நைட்டு முழிச்சிருந்து 12 மணி வரைக்கும் வேலை செய்கிறது, அதிகாலை கடந்து தூங்குறது, விடிய காலம் விடிஞ்சும் சில பேருக்கு 10 மணி தான் விடிய காலம். அப்படி இல்லை. சகோதரர் விக்டர் பி லாரன்ஸ் ஒரு தடவை செய்தி கொடுக்கும்போது நான் கேட்டிருக்கிறேன், பல வருடங்களுக்கு முன்னாடி 5 மணிக்கு மேல், அதிகாலை 5 மணிக்கு மேல் தூங்குகிறவன் கிறிஸ்தவனே அல்ல என்று சொல்லி. அதனால் இந்த இரவு நேரம் நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவர் இந்த இருளை இரவாக்கி நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, இந்த நேரம் நம்ம என்ன செய்யணும், ஓய்வெடுக்கணும். நம்ம ஓய்வெடுக்கணும்னு சொல்லி தான் அந்த நேரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த இரவு நேரம், இந்த இருளான நேரங்களில் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம அதிகமாக செயல்படக்கூடாது. ஊழியத்து நிமித்தமாக பிரயாணப்பட்டு வெளியே போகிறோம், ஒரு சில இடங்கள் பிரயாணப்பட்டு போகிறோம். ஒரு சில சூழ்நிலைகளை மட்டும் இந்த இருள் நேரங்களில் நம்ம செயல்படுற மாதிரி இருக்கணும். மற்ற நேரங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதிகமாக இந்த இரவு நேரத்தில் அதிகமாக விழித்திருந்து நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆரோக்கியத்தை நம்ம கெடுத்து கொள்பவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. அதனால் இந்த ஒரு வசனத்தையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கணும். அதனால் எந்த நேரம் செயலாற்றாமல் இருக்கணும், அந்த நேரம் நம்ம செயலாற்றாமல் இருக்கணும். சில நேரங்களில் இந்த இருளான பகுதியை ஆண்டவர் என்னதுக்கு ஒப்பிட்டிருக்காருன்னா, காத்திருக்கிற பகுதியாக, செயலாற்றாமல் இருக்கணும். இந்த பகுதியில் நம்ம பாவம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சில பிரச்சனைகள் கூட இந்த இருளுக்கு நம்ம ஒப்பிட்டு நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த பிரச்சனைகள் சில காலங்கள் வரைக்கும் இந்த பகுதியில், இந்த இரவு நேரம் எப்படி நம்ம ஓய்வெடுக்கும் நேரமோ அதே மாதிரி இந்த பிரச்சனையான இந்த இருளான பகுதியில் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். இந்த நேரம் நம்ம என்ன செய்யணும், காத்திரு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருப்பார். நிறைய காரியங்களை இந்த நேரம் நமக்கு கற்றுக் கொடுப்பார். காத்திரு அப்படிங்கிற அந்த அவருடைய வார்த்தை நம்முடைய காதுக்கு கேட்காது. அவர் என்ன செய்வார், ஓடாத உட்காருன்னு இருப்பார். அப்போ தான் நம்ம என்ன செய்வோம், வேகமாக ஓடுவோம். பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருமா, தோல்வி தான் கிடைக்கும். அவர் காத்திருன்னு இருக்கார், அதுக்குன்னு ஒரு நேரத்தை குறிச்சிருப்பார். அவர் ஓடுன்னு சொல்லுவார் ஒரு நேரம். அப்போ என்ன செய்வோம், நிறைய விசுவாசிகளை பார்த்துருக்கேன், அவர் ஓடுன்னு சொல்கிற நேரம் உட்கார்ந்துடுறது, தூங்கிடுறது. அவர் உட்காரு, அமர்ந்துரு, அடங்கிருன்னு சொல்லும்போது ஓடுறது. அதனால் இந்த பகுதியை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த இருளான பகுதி, இந்த பிரச்சனையான பகுதி என் வாழ்க்கையில் நான் ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்க வேண்டிய பகுதி. நான் ரொம்ப அதிகமாக என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்துல நான் செயலாற்றக்கூடாது. செயல் எதில் ஆற்றணும், ஜெபிக்கிறது இல்லை, ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கிறது இல்லை. அப்படிங்கும்போது அதிகமான பலன், நாம் ஓய்வெடுக்கும் போது நம்ம பலப்படுத்தி கொள்கிறோம். அப்படி தானே சரீரத்துக்கு பலன் கிடைக்குது, அப்படி தானேம்மா சயின்ஸ் வேர்ல்டு. அதனால் இந்த பகுதியை, அந்த காத்திருக்கிற இந்த பகுதியை நம்ம என்ன செய்யணும், நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்து நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக செயல்படும்படியாக, பயன்படும்படியாக சில சூழ்நிலைகளை, பிரச்சனை மாதிரி காணப்படுகிற சில சூழ்நிலைகளை நமக்கு அனுமதித்திருந்திருப்பார். அந்த நேரம் நம்ம அவருடைய சமூகத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்வோம். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.